ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த தருணுக்கு தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அளித்த பயிற்சிகளே ஆதாரமாக இருந்தது என அவரது பெற்றோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 120 வீரர்களுடன் இந்தியா களம் இறங்குகிறது. இந்த போட்டிகளில் பங்கேற்கும் தமிழக வீரர்களில் திருப்பூரைச் சேர்ந்த தருண் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் பங்கேற்கிறார். துருக்கியில் நடைபெற்ற தகுதிச்சுற்று போட்டியில் இலக்கை அடைந்த மணித்துளிகளை காட்டிலும் தற்போது குறைந்த நேரத்தில் ஓடியதால் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். தருணுக்கு தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மிகச்சிறந்த வகையில் பயிற்சி அளித்ததால் தான் தனது மகனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததாகவும் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை தேடித் தருவார் என்றும் தெரிவித்துள்ள அவரின் தாய், உலக தரத்திற்கு விளையாட்டு பயிற்சி கிடைக்க வழிவகை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தார். தருண் ஒலிம்பிக்கில் செலக்ட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணைய பயிற்சியை மேற்கொண்ட அதில் செலக்ட் ஆகியிருந்தா, தேர்வாயிருந்தா. இந்தியன் கேம்புக்கு அவன் செலக்ட் ஆகி அந்த பஞ்சாபில் பயிற்சியில் இருந்தா. இப்போ ரியோ ஒலிம்பிக் செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப விளையாட்டில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்னதுலேருந்தே ரொம்ப ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரி அவன் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவன் ஒலிம்பிக் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்கான். நான் 4x400 மீட்டர் ரிலேக்கு ஒலிம்பிக்கில் ஜெயிக்கணும், அது கோல்டு வின் பண்ணணும்.